மதுராந்தகத்துல என்டிஏ கூட்டணி கட்சிகள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. இதுல பிரதமர் மோடி கலந்து கொண்டும் பேசியிருக்காரு. அதே மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி, டிடிவி தினகரன், பாரிவேந்தர், ஏசி சண்முகம் உள்ளிட்டோருமே கலந்திருக்காங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, மதுராந்தகம் பூமியே குலுங்கும் அளவுக்கு இந்த கூட்டம் நடக்குது. இதுவே வரும் சட்டமன்ற தேர்தலில் நம் அணி வெற்றிக்கு சான்றாகிருக்கு. இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக முதலா தேர்தல் பிரச்சாரத்திற்கு மோடி அவர்கள் வருகை தந்திருக்காங்க. மோடி கால் வைத்ததுமே சூரியனே மறைஞ்சிருச்சு. பாரத பிரதமர் அவர்கள் இந்த மண்ணிலே கால் வைத்தவுடனே இயற்கையே சூரியனை மறைத்து விட்டது. எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம், மக்கள் கடல் போல் காட்சியளிக்கின்றார்கள். இந்த மதுராந்தகம் பூமியே குலுங்குகின்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம். இதுவே நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே வெற்றிக்கு சான்று. நம்ம எதிர்ப்பவர்கள் எத்தகைய வஞ்சக நெஞ்சம் கொண்டவர்களாக இருந்தாலும், தீயவர்களாக இருந்தாலும் உரிய காலத்துல உரியவர்களுடன் ஒன்றிணைந்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். இந்த தருணம் இப்போது நமக்கு கிடைச்சிருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்து 4.25 ஆண்டுகள் ஆகிருச்சு. இந்த காலத்துல மக்களுக்கு இந்த ஆட்சி கொடுத்தது வேதனையை தான். எல்லா துறைகளிலுமே ஊழல் ஊழல் இல்லாத துறைகளே கிடையாது. மக்களை வாட்டி வதைக்கிற அரசாங்கம் தேவையா? ஒரு குடும்பம் வாழ 8 கோடி மக்களை சுரண்டுவது நியாயமா? கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் முதல்வராகி இருக்காரு. இந்த 4.25 ஆண்டுகள்ல அவர் செய்த சாதனை ஒன்றுதான், அது ஊழல். ஸ்டாலின் குடும்பம் உலகளவுல பணக்கார குடும்பமா திகழ்ந்து வராங்க. தனக்கு பிறகு ஆட்சி பொறுப்பில் மகன் உதயநிதி வர வேண்டும் என நினைக்கிறாரு. திமுகவுல உழைத்தவர்கள் எல்லாமே வீதியில இருக்காங்க. ஆனா கருணாநிதி குடும்பத்துல பிறந்தவர்களுக்கு தான் கட்சியிலும் அதிகாரத்திலுமே இடம் இருக்கு. எந்த தகுதியுமே இல்லாத உதயநிதிய எம்எல்ஏ, அமைச்சர், துணை முதலமைச்சர்னு முதல்வராக்கியிருக்காரு. நம்மை எதிர்ப்பவர்கள் எத்தகைய வஞ்சக நெஞ்சம் கொண்டவர்களாக இருந்தாலும், தீயவர்களாக இருந்தாலும், உரிய காலத்தில் உரிய இடத்தில் உரியவர்களோடு ஒன்றிணைந்து உறுதியாக செயல்பட்டால் வெற்றி என்பது நிச்சயம். அத்தகைய தருணம் இப்பொழுது நமக்கு. மக்களுக்கு இந்த ஆட்சி கொடுத்தது வேதனை, துன்பம். எல்லா துறைகளிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே கிடையாது. மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் தேவையா? சொல்லுங்க, தேவையா? மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இந்த தேர்தல் திமுகவின் இறுதி தேர்தலாக இருக்கும். தீய சக்தி திமுகவை வீழ்த்தணும். பிரதமர் நமக்கு துணை நிற்கிறாரு. தேர்தல் போரில் எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி பெறுவோம். நம் வெற்றிக்கு மக்கள் துணை நிற்கிறாங்க. நமது கூட்டணி 210 இடங்கள்ல வென்று ஆட்சியை அமைக்கும். அதிமுக ஆட்சிகள் தான் மத்தியில் கேட்ட நிதியை கொடுத்து திட்டங்களை கொடுத்திருக்காங்க. அதிகமான பாலத்தையும் தேசிய நெடுஞ்சாலைகளையும், சென்னை மெட்ரோ 2ஆம் கட்டம் அனுமதி கொடுத்து ரூபாய் 63,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சர்கள் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. நடந்தாய் வாலி, காவிரி திட்டம் எல்லாம் கொடுத்தது மத்திய அரசுதான். அதிமுக ஆட்சி மத்தியில இணக்கமாக இருந்ததால பல திட்டங்கள் கிடைச்சது. மாநிலம் வளர்ச்சி பெற்றது. பிரதமர் மோடிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவர்களுக்குமே மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், பாய் பாய் ஸ்டாலின் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உரக்க பேசியிருக்காரு.